36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. பாபா வந்து ஷிரடிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். அப்போ வந்து அந்த தாத்தியா கோத்தே பாட்டில் இந்த பாய்ஜாமாவுடைய புத்திரன் அவருக்கு வந்து 10 வயது, 10 வயதுல 6-7 வயது இருக்கும். கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கு ஒரு 8-9 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனா பாய்ஜாமா தன்னுடைய புத்திரனை விட பாபாவிற்கு அதிக மகத்துவம் அளித்தார். தலையில வந்து அந்த கூடையை சுமந்து கொண்டு, உணவு கூடையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக பாபாவை தேடி அலைந்து அவர் எங்க இருக்காரோ போய் அவருக்கு வந்து உணவு ஆனந்தமாக உணவு பரிமாறி அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னு வருவாங்களாம். துவாரகா மாயில வந்து இன்றளவும் அப்ப பாய்ஜாமா ஆரம்பிச்ச அந்த சேவை இன்னைக்கும் அவருடைய 5வது தலைமுறையான இவர் என்னோட கூட அமர்ந்திருக்கிற இவர் வந்து கரெக்டா மத்தியானம் 11:30 மணிக்கு துவாரகா மாய்க்கு பாபா விரும்பிய அந்த உணவு, அந்த காலத்துல என்ன கிடைக்கும், சோள ரொட்டி, அந்த மாதிரியான ஒரு உணவு வகைகளை சமைத்து அந்த துவாரகா மாய்க்கு கொண்டு சென்று பாபாவிற்கு உணவு ஊட்டின பிறகு அந்த உணவு எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. ஒண்ணும் இல்ல, இந்த இடத்துல வந்து ஒரு காட்சி பொருள் வைக்கப்பட்டிருக்கு. அது என்னன்னா, பாபா தன்னுடைய கையாலேயே ஒரு சுருக்கு பைய அந்த காலத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, தன்னுடைய கையாலேயே அந்த பையை தைத்தார். அது எல்லோர்க்கும் சரணாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதந்தான் சரணாலயம். பாய்ஜாமாவோட 5வது தலைமுறை இன்னமும் பாபாவுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகின்றது. சூக்ஷ்ம சரீரத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இன்னும் அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதந்தான் கமலாலயம். ஐபிசி பக்தி சேனல் பிரம்மாண்டமான ஷிரடி யாத்திரை நிகழ்வில் இப்போது நாம் தரிசிக்கவிருப்பது சத்குரு ஷிரடி சாய்நாதரின் தாயாக பல ஆண்டுகள் தொடர்ந்து அவருக்கு உணவளித்து அவரை தன்னுடைய குழந்தையாக பாவித்து அவருக்கு பாதுகாப்பளித்து அவருக்கு பணிவிடை செய்த அந்த உத்தமமான ஒரு தாயான பாய்ஜாபாய் அம்மா அவர்களுடைய பரம்பரையினர் 5வது தலைமுறை அவர்களுடைய இல்லத்தில் நாம் இப்போது அமர்ந்திருக்கிறோம். பாபா வந்து ஷிரடிக்கு வரும்பொழுது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு 15-16 வயது இருக்கும். அப்போ வந்து அந்த தாத்தியா கோத்தே பாட்டில் இந்த பாய்ஜாமாவுடைய புத்திரன் அவருக்கு வந்து 10 வயது, 10 வயதுல 6-7 வயது இருக்கும். கிட்டத்தட்ட இவருக்கும் அவருக்கு ஒரு 8-9 வயசு வித்தியாசம் இருக்கும். ஆனா பாய்ஜாமா தன்னுடைய புத்திரனை விட பாபாவிற்கு அதிக மகத்துவம் அளித்தார். ஒரு சின்ன குழந்தையா வந்து ஷிரடிக்கு வந்தப்ப அவருக்கு நிறைய நாள் சாப்பாடு இல்லாம தவிச்சதை பார்த்துருக்காங்க. ஒரு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய யோகீஸ்வரரா தெரிகிறாரு. இவரை நம்ம வந்து கஷ்டப்பட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு சமைச்சு கூடையில வச்சு எடுத்துட்டு வந்து பாபா கொடுப்பாங்களாம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பாபா என்ன பண்ணார், எங்கெங்கெல்லாமோ போயிடுவார். அப்பெல்லாம் தேடுவாங்களாம் அவங்க. ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு ஒரு சின்ன பையன் தலையில முண்டாசு மாதிரி கட்டியிருப்பாரு, அல்லா மாலிக் சொல்லுவாரு, அவரை பார்த்தீங்களா, அந்த பையனை பார்த்தீங்களான்னு கேட்ப. ஒவ்வொருத்தர்கிட்டயா கேட்டு அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பரம்பரை, எவ்வளோ பெரிய ஒரு வசதியான பரம்பரை, தலையில வந்து அந்த கூடையை சுமந்து கொண்டு, உணவு கூடையை சுமந்து கொண்டு ஒவ்வொரு இடமாக பாபாவை தேடி அலைந்து அவர் எங்க இருக்காரோ போய் அவருக்கு வந்து உணவு ஆனந்தமாக உணவு பரிமாறி அவர் சாப்பிட்டு முடிச்சோன்னு வருவாங்களாம். இந்த அன்பு வந்து ரொம்ப வந்து வித்தியாசமானது. இது யாருக்குமே வராதது. சில சமயம் தாத்தியா அவருக்கு கூட கோபம் வருமா, நான் உன்னுடைய சொந்த புத்திரன், என்னை விட நீங்க வந்து பாபா மேல ரொம்ப அதிகமான மதிப்பும் அன்பும் அக்கறையும் வைத்திருக்கிறீர்கள்னு கூட விளையாட்ட சொல்வாராம். அந்த அளவுக்கு வந்து பாபாவை வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டாங்க பாய்ஜாமா. இப்போ ஒரு முறை வந்து பாபா வந்து என்ன பண்ணாரா, இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படாதீங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டா எனக்கு கஷ்டமாக இருக்குது, என்னோடய அம்மா மாதிரி நீங்கள், இனிமேல் நீங்கள் சாப்பாடு தயாரானோன்னே துவாரகா மாய்க்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க, அங்கே வச்சு எனக்கு நான் பிக்ஷா எடுத்துக்கிறேன், அங்கே வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாராம். அப்போ அந்த அளவுக்கு பாபாவுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்ட தன்னுடைய குழந்தையை போன்று பாபாவை பாதுகாத்த நம்முடைய பாய்ஜா அம்மாவுடைய 5வது தலைமுறையுடைய அந்த இல்லத்தில் தான் இப்போ அமர்ந்துட்டு இருக்கோம். இதில் இன்னொரு பெரிய ஒரு ரகசியமாக அடங்கியிருக்கு. பாபா வந்து ஷிரடியை விட்டு ரொம்ப வருஷம் போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் எங்கேயுமே போகலைன்னு.
நடுவில் அதுக்கு என்ன காரணம், நடுவில் என்ன காரணம்னு ஒன்று இருக்குது. நடுவில் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருக்காரு பாபாஜி, அவர் வந்து குரு பரம்பரை எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிருக்கார் ஷிரடியை விட்டு. போயிட்டு ரொம்ப வருஷத்துக்கு இந்த பக்கம் வரல. அப்போ வந்து அப்பவும் பாய்ஜாமா என்ன பண்ணாங்களாம், அவர் வருவார் கண்டிப்பாக வருவார் சொல்லிட்டு அவருக்காக காத்துட்டு இருந்தாங்களாம். அவர் திரும்பி மறுபடியும் வந்தோடனே பாய்ஜாமா கேட்டாங்களாம், இனிமே ஷிரடியை விட்டுட்டு எங்கேயாவது நீ போனேன்னா நான் இந்த கிணத்துக்குள்ளே விழுந்து என்னோட உயிரை விட்டுருவேன், இந்த இடத்த விட்டு நீ போகக்கூடாது அப்படின்னு பாய்ஜாமா ஒரு அன்பு கட்டளை பாபா அவருக்கு விட்டுருக்காங்க. அப்போ பாய்ஜாமாவுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு பாபா தன்னுடைய சமாதி நிலை வரை 1918 அக்டோபர் 15 வரை எங்கேயுமே ஷிரடியை விட்டு எங்கேயுமே உடலால் போகலை. இது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு அன்புக்குரிய ஒரு தாயாக வந்து பாபாவுக்கு இருந்திருக்காங்க. துவாரகா மாயில் வந்து இன்றளவும் அப்போ பாய்ஜாமா ஆரம்பித்த அந்த சேவை இன்னைக்கும் அவருடைய 5வது தலைமுறையான இவர் என்னோட கூட அமர்ந்திருக்கிற இவர் வந்து கரெக்டாக மத்தியானம் 11:30 மணிக்கு துவாரகா மாய்க்கு பாபா விரும்பிய அந்த உணவு, அந்த அந்த காலத்தில் என்ன கிடைக்கும், சோள ரொட்டி, அந்த மாதிரியான ஒரு உணவு வகைகளை சமைத்து அந்த துவாரகா மாய்க்கு கொண்டு சென்று பாபாவிற்கு உணவு ஊட்டின பிறகும் அந்த உணவு எல்லோருக்கும் விநியோகிக்கப்படுகிறது. இன்னைக்கும் இன்றளவும் இந்த ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. பாபாவனுடைய பல்லக்கு ஊர்வலத்தில் அந்த பாய்ஜாமாவுடைய 5வது தலைமுறை சேர்ந்த இவர் தான் வந்து அந்த பகடின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்பாகையை கட்டி கொண்டு பல்லக்கு தூக்குவார் முன்னாடி இருந்து. இன்றளவும் அது நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஷிரடியை விட்டு பாபா வந்து பல வருடங்கள் போகாமல் இருந்ததுக்கு முக்கியமான காரணம் நம்ம பாய்ஜா அம்மா தான். பாய்ஜா அம்மாவுடைய சேவை வந்து மிகவும் மகத்தானது. அது மாதிரி யாருமே ஒரு பணிவிடையை வந்து செய்ய முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. ஒரு நாளை போல் ஒரு நாள் வந்து அவ்வளோ பெரிய செல்வந்தரான அந்த அம்மா தலையில் சாப்பாட்டு கூடையை சுமந்து கொண்டு ஒரு இடமா தேடி 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 கண்டுபிடிச்சி சாப்பாடு போட்டு வருவாங்களாம். அப்போ இங்கே துவாரகா மாய்க்கு வந்ததுக்கப்புறம் தினமும் சாப்பாடு பரிமாறுவார்களாம். இன்றளவும் பாபா எந்த சட்டியில் சாப்பிட்டாரோ அதே மண் சட்டியில் அவருக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. பாபாவுக்கு வந்து ராத்திரி நேரம் என்ன பண்ணுவார், தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த தாத்தியா, அந்த கங்கல பாய்ச்சாமாவுடைய புத்திரர், ரொம்ப நெருங்கி தொடர்பு பாபாவுக்கு. தாத்தியா என்னை தினம் 2 வாட்டி வந்து பார்த்துக்கோ அப்படிம்பாராம். ரொம்ப அன்பாக சொல்லுவார். அதுக்கு என்ன காரணங்கள்லாம் நிறைய இருந்தது. அப்போ வந்து ஆங்கிலேயருடைய ஆதிக்கம், அது பிரிட்டிஷ் ரூல் இருந்தது. அப்போ வந்து அவங்கெல்லாம் வந்து கண்காணிப்பாங்க. எப்படின்னா என்ன நடக்குதுங்க, இவர் வந்து நமக்கு எதிராக ஏதாவது சூழ்ச்சி பண்ணுறாரா அப்படிங்கிறதெல்லாம். ஸோ எனக்கு அப்பப்போ வந்து என்னை பார்த்துக்கோன்னு பாபா அன்பு கட்டளையிடுவாராம். ராத்திரி வந்து என்ன பண்ணுவாராம், பாபாவை வந்து துவாரகா மாயிலேருந்து சாவடிக்கு கொண்டு வந்து படுக்க வச்சுட்டு அவருக்கு அந்த இந்த புகைக்குழாய் நம்ம படிச்சிருக்கோம், அதை வந்து அந்த அந்த புகையிலை போட்டு கொடுத்துட்டு பாபா நல்லபடியாக தூங்குங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வருவாராம். அப்போ பாபா பாசமாக சொல்வாராம், அப்பப்போ வந்து என்னை தினம் 2 வாட்டி வந்து என்னை பார்த்துக்கோ தாத்தியாம்பாராம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு தாத்தியாவுக்கும் பாபாவுக்கும். அவர் வந்து அந்த புகைக்குழாயை கொடுத்த உடனே அவர் பிடித்து விட்டு பாபா கொடுப்பாராம், பாபா பிடித்த உடனே மகள் சாபதியம். அப்படி அந்த தொடர்பு வந்து ஒரு தெய்வீக தொடர்பு வந்து அவர்களுக்குள்ளே இருந்தது. கடைசி வரை அந்த தொடர்பு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு பாபாவுக்கு கடைசி வரை சேவை செய்த இந்த பாய்ஜா அம்மாவுடைய ஒரு சேவையை, மிகவும் மகத்தான சேவையை எல்லோரும் நாம் நினைவு கூற வேண்டும். அப்போ இந்த ஐபிசி சேனல், பக்தி சேனல் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கும் எல்லா சாய் பக்தர்களும் ஷிரடிக்கு வரும்பொழுது இந்த பாய்ஜா அம்மாவுடைய அந்த ஃபோட்டோ எல்லா இடத்துலையும் இருக்குது. அவர்களுடைய அந்த சேவையை பார்க்கும்போது நம்ம செய்கிறது ஒன்றுமே கிடையாது, அதை நினைவு கூற வேண்டும். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு காட்சி பொருள் அது வைக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா, பாபா தன்னுடைய கையாலேயே ஒரு சுருக்கு பையை, அந்த காலத்தில் நம்ம சொல்லுவோம் இல்லையா, தன்னுடைய கையாலேயே அந்த பையை தைத்தாராம். பாபா யாருக்கிட்டையும் எதுவும் வாங்கிக்க மாட்டாராம். தன்னுடைய உடை கிழிந்தால் கூட தன்னுடைய கையால் தைத்து கொள்வாராம். அதே மாதிரி அவர் தன்னுடைய கையால் தைத்த அந்த பை, அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50-52 காசு, அந்த காலத்து காசெல்லாம் கொடுத்துருக்கார். அந்த காலத்து நாணயங்கள், அவர் கையால் தைத்த பை, அது இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய 5வது தலைமுறை, பாய்ஜாமாவோட 5வது தலைமுறை இன்னமும் பாபாவுக்கு தொடர்ந்து சேவை செய்து வருகின்றது. அவருடைய அந்த
இருக்கக்கூடிய அவர் வந்து சூக்ஷ்ம சரீரத்தில் அவர்களோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை இன்னும் அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றார், அவர் இன்னும் என்னால் உணர முடியுது, பாபா எங்களோட எங்கள் வீட்டோடு இருக்கிறத இன்னும் என்னால் உணர முடியுதுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாபாவுடன் 5வது தலைமுறையாக நெருக்கமாக இருந்து வரும் இந்த ஒரு குடும்பத்தினருக்கு நம்முடைய மரியாதையும் வணக்கத்தையும் தெரிவித்து ஜெய் சாய்ராம், ओम साईराम। मैं आपको प्रणाम दिया कि 5 जनरेशन का बाबा को सेवा किया, अभी भी सेवा कर रही है। ये सेवा हम सब लोगों को वो एग्जाम्पल, एक्चुअली सब लोगों वी आर इंस्पायर्ड बाय योर सेवा एंड रियली एंड आई bow my head in front of you and in front of Baichama and Datyama and for this wonderful seva still you are doing it, still it hope it will continue till all this parampara, it will continue. Thank you so much. Thank you so much. Jai Sai Ram. Jai Sai Ram. Jai Sai Ram. வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.